மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்துட்டு என்எம்எம்எஸ் தேர்வுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கணக்குகளை வந்துட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கணக்கை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 102வது கணக்கு பாருங்கள். இந்த 2வது கணக்கு வந்துட்டு பாருங்கள். அதாவது m+n மற்றும் 3m - 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைக்கரத்தின் சுற்றளவு கேட்குறாங்க. இணைக்கரத்தினுடைய சுற்றளவு. சரி, இணைக்கரம் இந்த கணக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான். அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு இணைக்கரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதோ இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு இணைக்கரம். சரியா? இதனுடைய 2 பக்கங்க அளவுகள் வந்துட்டு கொடுத்துட்டு அதனுடைய சுற்றளவு வந்துட்டு கேட்குறாங்க. சரியா? அது எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, பொதுவாகவே இணைக்கரன் கிடையாது, பொதுவாகவே எந்த ஒரு வடிவு, அதாவது முக்கோணம் இருக்குது, இணைக்கரம் இருக்குது, வட்டம் இருக்குது, சதுரம், செவ்வகம் இப்படின்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சுற்றளவுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. சரியா? எல்லாத்துக்குமே வேறு ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா தெரியலன்னா கூட எப்படி வந்துட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபார்முலா இல்லாமலே இந்த கணக்குகளை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இதனுடைய பக்க அளவு, இது வந்துட்டு அகலம் வந்துட்டு 2, நீளம் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு சதுரம் அப்படின்னாக்கா. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, 4 அளவுகள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டினா அதுதான் சுற்றளவு. சரியா? எந்த ஒரு வடிவமாக இருக்கட்டும், முக்கோணமாக இருக்கட்டும், இல்லை சதுரமாக இருக்கட்டும், இது சுற்றி வந்துட்டு இப்படி 2 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டினாக்கா வந்துட்டு என்ன மதிப்பு கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு அதனுடைய சுற்றளவு. சரியா? ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிங்க. ஃபார்முலாலாம் இதுக்கு நமக்கு தேவையில்லை. சரியா? இப்படி வந்துட்டு முக்கோணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்கனாக்கா, இது 3ஐயும் வந்துட்டு கூட்டிக்கிட்டால் என்ன வரும், 12 வருமா, அதுதான் அதனுடைய சுற்றளவு. 3 × 12 அதுதான் சுற்றளவு. எந்த ஒரு வடிவமாக இருக்கட்டும், முக்கோணம் தான் கிடையாது, எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் அதுதான் வந்துட்டு அதனுடைய கணக்கு, சுற்றளவு. சரியா? சரி, இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஒரு இணைக்கரம். சரியா? இது வந்துட்டு ஒரு இணைக்கரம். இதில் வந்துட்டு ஒரு இணைக்கரத்தினுடைய பக்கம் வந்துட்டு என்னவாமா, m+n ஆமா. ஒரு இணைக்கரத்தினுடைய பக்கம் வந்துட்டு m+n, m+n. சரியா? இன்னொரு பக்க அளவு வந்துட்டு என்னவாமா, 3m - 7n, 3m - 7n ஆமா. சரியா? இப்படி ஒரு பக்க அளவு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இணைக்கரம் அப்படின்னா என்னன்னாக்கா, அடுத்தடுத்துள்ள பக்கம் சமம். அதாவது இதை பற்றியா, இந்த பக்கமும் சமமாக இருக்கும். சரியா? இந்த பக்கமும் சமமாக இருக்கும். அவங்க ஆப்ஷனில் வந்துட்டு 2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஹைட்டு, இன்னொன்று வந்துட்டு அடிப்பக்கம். சரியா? இந்த இணைக்கரம்னு வரும்போது உயரம் அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்துட்டு இதனுடைய அளவு வந்துட்டு m+nன்னு வச்சுக்குவோம். சரியா? இந்த அடிப்பக்கத்தினுடைய அளவு 3m - 7n ஆமாம். சரியா? இது பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆக தேவையில்ல நம்ம. சரியா? இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இணைக்கரத்தினுடைய இதுக்கு ஆப்போசிட் பக்கம் சமம் அப்படின்ட்டு. அப்போ இந்த பக்கத்தினுடைய அளவு வந்துட்டு 3m - 7nனா, இந்த பக்கத்தினுடைய அளவும் 3m - 7n தான் இருக்கும். சரியா? 7n தான் இருக்கும். அதே போல் இந்த பக்கத்தினுடைய அளவு m+nனாக்கா, இந்த பக்கத்தினுடைய அளவு வந்துட்டு இதுவும் வந்துட்டு m+n தான் இருக்கும். சரியா? m+n தான். சரி, நான் என்ன சொன்னேன், சுற்றளவுன்னு கேட்டுட்டாலே இந்த அளவுகளெல்லாம், இந்த பக்கத்தினுடைய அளவுகளெல்லாம் கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ வெறும் நம்பராக கொடுத்துருந்தா 2, 3, 2, 3 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இங்கே வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக, நம்மளை குழப்பறதுக்காக m+nனும் 3m - 7nன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்துட்டு ஈஸியான கணக்கு தான். சரியா? ஈஸியான கணக்கு தான். நம்ம கொஞ்சம் யோசித்து செஞ்சோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி கூட்டுறது அப்படின்னாக்கா,
இப்போ பாருங்கள், இதோ இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தையும் நான் கூட்டிக்கிறேன். அப்புறம் இந்த பக்கத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். சரியா? கூட்டலாமா? இப்போ இந்த எம்மையும் இப்போ இந்த எம் ப்ளஸ் எண்ணையும் இதை வந்துட்டு அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். சரியா? எம்மு ப்ளஸ்ஸு என்னு. சரியா? இந்த எம்மையும் இங்கே அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கலாமா? எம்மு ப்ளஸ்ஸு என்னு. சரியா? அதே போல் இந்த பக்கத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் முதல்ல இதை வந்துட்டு கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2m. இந்த எம்மையும் கூட்டினா 2mன்னு வரும். கூட்டல் 2n, 2n இருக்கிறதுனால 2n. இது வந்துட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம இப்போ கூட்டிட்டோம். அப்புறம் இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம கூட்டிக்கலாமா? அதை வந்துட்டு அடுத்த பக்கத்தில் போட்டோமா? நான் பார்த்தீங்கன்னா 3m மைனஸ் 7n, 3m மைனஸு 7n. சரியா? இங்கே மறுபடியும் 3m மைனஸு 7n. சரியா? இதை கூட்டினா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 6mன்னு வரும். 6m. சரியா? இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கூட்டும்போது ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்துட்டு ப்ளஸ்ஸு. அப்போ என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். கூட்டி என்ன பண்ணணும்? மைனஸ் 14n வந்துட்டு நம்ம கூட்டிக்கணும். சரியா? அப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கத்தையும் தனித்தனியாக கூட்டிக்கிட்டோம். இப்போ இந்த அளவையும் வந்துட்டு நம்ம இப்போ கூட்டணும். இப்போ இங்கே இருக்குது இல்லையா? இதில் வந்துட்டு இந்த அளவு, இந்த பக்கத்தில் இருக்கிற அளவு கொண்டு வந்து கூட்டலாம். என்னது அது? 2m ப்ளஸ் 2n. 2m அது கீழே இந்த எம்முக்கு நேராக எம்மு போடுவோம், 2mன்னு போடுவோம், ப்ளஸ்ஸு 2n. சரியா? ப்ளஸ்ஸு 2n. இப்போ இதை கூட்டலாமா? கூட்டினாக்கா இது பாருங்கள், 6m கூட்டல் 2m கூட்டினா 8mன்னு வரும். 6mமும் 2mமும் கூட்டினா 8m. இங்கே பாருங்கள், இங்கே -14 இருக்குது. -14, இங்கே +2 இருக்குது. எண்ணுக்கு நேராக எண்ணு. சரியா? +2n. இது வந்துட்டு -14n. அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்துட்டு கழிக்கணும். கழிச்சா வந்துட்டு என்ன வரும்? 12ன்னு வரும். 12nன்னு வரும். இது வந்துட்டு கூட்டல் 12 கழித்தல் 12ன்னா இதை பாருங்கள், இந்த பெரிய எண்ணுக்கு என்ன குறி இருக்குதோ அந்த குறி எடுத்து போட்டுக்கணும். அப்போ மைனஸு. அப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த இணைக்கரத்தினுடைய சுற்றளவு 8m மைனஸு 12n. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாமா? இதுதான் வந்துட்டு ஆன்சரு. 8m மைனஸு 12n. 8m மைனஸ் 12n. இதோ இருக்குது பாருங்கள் ஆன்சரு. நம்ம அப்போ போட்டது கரெக்டு. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இதை வந்துட்டு வேகமாக பயிற்சி பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த கணக்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. எளிமையாக நம்ம போட்டுடலாம். நம்ம கணக்குகள் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக போட்டு பழகணும். சரியா? அதனால் வந்துட்டு இந்த கணக்கு வந்துட்டு ஈஸியான கணக்கு தான். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா போதும். சரியா? பயப்படவே தேவையில்ல. இதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்குகள் தான் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். அதனால் வந்துட்டு இந்த கணக்கு வந்துட்டு பார்த்துக்குங்க. அப்படி இதை வந்துட்டு இன்னும் எளிமையாக கூட நம்ம பார்த்த உடனே கூட நம்ம போட்டுடலாம். எப்படி அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்தை வரைஞ்சிட்டு இந்த எம் ப்ளஸ் என்னு அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். இந்தமாரி இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்படியே கூட நம்ம இவ்வளோ தூரம் போடாமல் இப்படியே கூட நம்ம கூட்டலாம். எப்படி கூட்டலாம் அப்படின்னாக்கா, இந்த எம்மையும் கூட்டினா 4mன்னு நம்ம கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 4m ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒரு m இருக்குது 5m. சரியா? அதுக்கப்புறம் இதுவும் m தான், நான் மாற்றி போட்டேன் 5m. இந்த எம்மையும் கூட்டினாக்கா வந்துட்டு மொத்தம் 8mன்னு வரும். சரியா? இப்போ இங்கே வந்துட்டு +1n இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா -7n இருக்குது. இந்த எண்ணையும் வந்துட்டு கழிக்கிற மாதிரி வரும். கழிச்சாக்கா 6nன்னு வரும். 6n கூட இந்த எண்ணை கூட்டல் 1n இருக்குது. -6nன்னு வரும். சரியா? ஆமாம், -6nன்னு இங்கே இருக்கும். கூட இதை கழிச்சா மறுபடியும் 5nன்னு வந்துட்டு வரும். 5nன்னு வரும். -5n. கூட இந்த -7n வந்துட்டு நம்ம கூட்டினோம் அப்படின்னாக்கா, -7n கூட்டினாக்கா வந்துட்டு 12n. அப்படியே பார்த்த உடனே நம்ம வந்துட்டு இந்த படம் வரைஞ்சி இந்த இடத்துல வந்துட்டு அந்த அளவு குறிச்சிட்டாக்கா நம்ம வந்துட்டு பார்த்த உடனே கூட இதுக்கான ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ 8m
மைனஸ் 12n. இப்படியும் வந்துட்டு நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கூட்டி போட்டும் இது வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, அடுத்ததாக இன்னொரு கணக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.